ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பருப்பு வடை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ், ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வடை பண்ணுறதுக்கு நான் வந்து கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டேன். இதை வந்து நான் வந்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் வந்து 1/2 கப் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வடை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல வடை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சியில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை வந்து நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு கூடயே நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாயை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி. நான் வந்து அதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இதை வந்து ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் தொரன்னு தான் இருக்கணும். இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஊற வச்ச கடலைப்பருப்பை அரைக்கும் போது நான் வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தா நம்ம பொரிக்கும் போது கடலைப்பருப்பு வந்து அழகாக கடிப்பட்டு சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 பல் பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. நீங்கள் கடலைப்பருப்பை அரைக்கும் போது கூட கல்லுப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வடையோட ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பால் மாதிரி உருட்டி அதை வந்து நம்ம தட்டிக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இப்போ இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரியணும். இப்போ நம்மளுடைய வடையெல்லாம் நான் பொரித்து எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. வீட்டிலையே ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான பருப்பு வடை செஞ்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.